எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பட்ஜெட் என்னன்னு கேட்டால் அவங்க பட்ஜெட் வந்து சொன்னாங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும்னாங்க. சரி நீங்கள் பே பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனோம். கேக் எடுத்துன்னு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு பார்ட்டி பேப்பரை பிளாஸ்ட் பண்ணி அவரை கண்ணை திறந்து சர்ப்ரைஸ் ஆவாருன்னு பார்த்தா மனுஷன் மாடியிலேருந்து நாங்கள் வந்ததை பார்த்துட்டாரோம். சரி ஓகே ஃபைன், மாடிக்கு போயிட்டு கேக்கை வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணும் போதாவது சர்ப்ரைஸ் யார் வராரா பார்க்கலான்னு சொல்லிட்டு கேக் எடுத்துன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். கேக் எடுத்துன்னு போய் வச்சு பார்த்து அம்மான்னு வச்சிச்சு. அதில் ஒரு அக்கா ஷாக் ஆனாங்க பாருங்க. நாங்களே ஷாக் ஆகிட்டோம். சரியான சர்ப்ரைஸு. ஐயோயோ அப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. அப்புறம் அவருக்கு இருக்கிற சர்ப்ரைஸ் எடுத்து செக் பண்ணுங்க சார்னா அதுக்கப்புறம் பாக்ஸ் எடுத்து அவர் செக் பண்ணி அவருக்கு வந்த விஷஸ் கார்டை ரீட் பண்ணார். அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு அவர் படிக்கும்போது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எமோஷ்னலி என்கேஜ் ஆகி அந்த மெசேஜ் கார்டை அவங்க ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சவொடனே அவங்கள ஒரு ஹக் பண்ணார் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் கேக்கை வச்சு அவங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேக்கை எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அது ஒரு மாதிரி சூப்பராக வந்து ஜாலியாக போச்சு. முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணி நான் உங்களை கேட்டோம். நீங்களே கேளுங்களேன். நல்லா பண்ணி கொடுத்தீங்க. நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு மறுத்து நான் ஹாப்பி. நான் செம்ம ஹாப்பி. படி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட் என்னமோ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.